विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 27, 28 அண்டு 29. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல நாம கடைசியா ஸ்லோகம் நம்பர் 26 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். அதுல என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாருனாக்கா, ஆதிசங்கரர் தாமோதரன் சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, அது நமக்கெல்லாம் ஒரு கடல் மாதிரி. அப்படி அந்த கடல்ல நம்மளுடைய மனமானது மீன்கள் போல துள்ளி குதித்து இஷ்டப்படி விளையாடலாமே. அப்பேற்பட்ட பளபளப்பு நிறைந்த அந்த தண்ணீர் நிரம்பிய எம்பெருமானுடைய நாபி கமலம் அது எப்படி இருக்கு? கருநீளமான ஒரு வடிவத்துல திரவம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்படி அந்த அழகான நாபி பிரதேசத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஜலமானது இல்லையா, அதுல நாம நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு மீன் மாதிரி இல்லையா, மத்ஸ்யஹா அப்படின்னா மீன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம் மனமானது துள்ளி விளையாடட்டும் அப்படிங்கிறதான பெருமானுடைய நாபி கமலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜல பிரதேசம் சமுத்திரத்தை பத்தி அழகா வர்ணிச்சு காமிச்சிருந்தார். அப்பேற்பட்ட அந்த நாபியானது நம் அனைவரையும் காக்கட்டும், நமக்கு சகலவிதமான சௌக்கியங்களையும் தரட்டும் அப்படிங்கிறதான 26வது ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 27, அந்த 27வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 27. நாபீநாலீக மூலாத் அதிக பரிமளோன் மோகிதானாமலீனோ மாலா நீலேவயாந்தி ஸ்புரதி ருச்சிமதி வக்ரபத்மோன்முகீயா ரம்யா சாரோமராஜர் மகித ருச்சிகரி மத்யபாகஸ்ய விஷ்ணோः சித்தஸ்தாமாம் விரம்சீதே சிரதரமுச்சிதாம் சாதயந்தி ஸ்ரியம் நஹ நாபீநாலீகமூலாத் அதிக பரிமளோன் மோகிதானாமலீனாம் மாலா நீலேவயாந்தி ஸ்புரதி ருச்சிமதி பக்திரபத்மோன்முகீயா ரம்யா சாரோமராஜர் மகித ருச்சிகரி மத்யபாகஸ்ய விஷ்ணோः சித்தஸ்தாமா விரம்சீத் சிரதரமுச்சிதாம் சாதயந்தி ஸ்ரியம் நஹ. நஹனா நமக்கு, நம் அனைவருக்கும், ஸ்ரியம் சாதயந்தி அதான் கடைசியா இருக்கு பாருங்க. எப்படி முடிக்கிறார்? ஸ்ரியம் சாதயந்தி நஹா. நஹனா நமக்கு, ஸ்ரியம் மங்களங்களை, ஸ்ரேயஸை, சாதயந்தி உண்டு பண்ணி தரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. எது அப்படின்னாக்கா, விஷ்ணோஹோ மத்தியபாகஸ்ய சித்தஹா, பெம்பெருமானுடைய அந்த நாபிக்கமலம் சொல்லக்கூடிய மத்தியபாகா நடுப்பகுதி மத்திய பிரதேசம், அங்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்களானது எனக்கு, அதாவது நமக்கு, நகானா நமக்கு, ஸ்ரீயம் சாதயந்தி பலவிதமான நன்மைகளை உண்டு பண்ணி தரட்டும் சொல்றார். மேல அதுக்கு அந்த நாபின்னு சொல்லி மேலும் அதற்கு என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. நாபீநாலீக மூலாது அதிக பரிமளோன் மோகிதானாம் அலீனாம். அலீனாம், அலீனாம்னா என்னதுனாக்கா வண்டுகள். அலீனா வண்டு, வண்டுகளுடைய வரிசை, ஆவலி அப்படின்னாக்கா வண்டுகளுடைய வரிசை எப்படி இருக்கு பாருங்கோ. எம்பெருமானுடைய நாபி கமலம் அப்படிங்கிறதுல தாமரை இருக்கு. அந்த தாமரையில நிறைய வண்டுகள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்குனாக்கா அமர்ந்துண்டு, அதுல இருக்கக்கூடிய மகரந்தம், ஒரு விதமான வாசனையுடன் கூடிய மகரந்தம்னு சொல்லக்கூடிய அந்த மகரந்தத்தை அதெல்லாம் ருசிச்சுட்டு இருக்கு. அப்படி ருசிச்சுண்டு அதுலயே மோகிச்சுண்டு மெல்ல 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 ஊர்துவபாகமாக முகத்தை நோக்கி வருதான். எம்பெருமானுடைய நாபி கமலத்துல
அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தண்டு, அந்த தண்டுல இருந்து அப்படியே நேர நாபி, அதாவது முகம் பத்மம்ன்ற தாமரை, அந்த தாமரையில நிறைய வண்டுகள் மொய்க்கிறதாம். அந்த வண்டுகள் என்ன பண்றது, மகரந்தம் அப்படிங்கிற தேனை எடுத்துட்டு சாப்பிடுறது. அதனால அதுக்கு மோகமானது ஏற்படுறது, ஏக்கமானது ஏற்படுது இல்லையா? என்ன ஏற்படுறது? நாபீநாளிக மூலாது, மூலம்னா அந்த அடி நாபினுடைய மூல பிரதேசத்துல இருந்து என்ன ஆகுதுனாக்கா வண்டுகள் இருக்கு இல்லையா, அது தேன் அப்படிங்கறத மகரந்தம் தாமரை இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தினோட இருக்கக்கூடிய தேன்களை சாப்பிட்டுட்டு மயக்கத்தோட அப்படியே மேல் நோக்கி வருதான். இப்ப பாருங்க என்ன வர்ணிக்கிறாருனாக்கா, எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து திருமார்பு அந்த பகுதிக்கு வரும் பொழுது என்ன இருக்குனாக்கா, நேரா மத்திய பிரதேச ஒரு ஒரு என்ன சொல் ரோமார்ஜிதம்னு இருக்கு. ரோமார்ஜினாக்கா அதாவது ரோமம்னா அங்க இருக்கக்கூடிய முடிகள். அந்த முடி எப்படி இருக்கு அப்படின்னாக்கா நேரா இருக்கு. அது அந்த வண்டுகள் மயக்கத்துல போரும், நமக்கு இந்த மகரந்தத்தினால அருந்திய தேன்கள் போருன்றதுனால ஒன்னொன்னா ஒன்னொன்னா அப்படி மேல் நோக்கி ஏறுறதான். அப்படி ஏறும் பொழுது அது அப்படியே வரிசையா போறது மேல இல்லையா? எம்பெருமானுடைய திருமார்பு நாபிலேருந்து திருமார்பகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரோமார்ஜிதம், ரோமம் ரோமம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேசம் அது எப்படி இருக்குனாக்கா வரிசையா இருக்கு. அது வண்டுகள் அப்படிங்கிற ஆகாரத்துல தெரியறது. அந்த வண்டுகள் ஏன் அப்படி ஆகாரமா போனோம் அப்படின்னாக்கா, அதாவது நாபில இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தேனை மதுவை அது பருகி பருகி தகட்டி போரும் அப்படின்னு ஊர்த பாகமா நோக்கி வரதான். அப்படி வரும் பொழுது அது எப்படி அமைஞ்சிருக்குனாக்கா, ரோமார்ஜிஹி இல்லையா, ரோமராஜிர் மகித ருச்சிகரி மத்திய பாகஸ்திய விஷ்ணோஹோ, அந்த நாபிலிருந்து அந்த இது பர்யந்தம் இருக்கக்கூடிய வரிசை, அந்த வரிசை என்னவா இருக்கு அப்படின்னாக்கா அந்த வண்டுகளுடைய வரிசையா காணப்படுறதா இல்லையா? நாபீநாளீக மூலாது அதிக பரிமளம், அதிக பரிமளம்னா நிறைய வாசனை. அந்த வாசனையினால அதால என்ன பண்ண முடியல, ரொம்ப மயக்கமானது ஏற்படுறது. அந்த மயக்கத்தை தாங்க முடியாம மேல் நோக்கி வருது. அப்படி மேல் நோக்கி வரும்போது அந்த வண்டுகளுடைய வரிசை எப்படி இருக்குனாக்கா, ரோமராஜிர் மகித ருச்சிகரி, அது பார்க்கறதுக்கு சா ரம்யா இல்லையா, அழகா இருக்கு. மேலும் பாருங்க பக்திர பத்மோன்முகியா, அதாவது பக்திரம்னா மார்பகத்திலிருந்து கீழே வரா மாதிரியும் பார்க்கலாம், கீழே இருந்து மேல போற மாதிரி. ஆனா அது ஆவலி. எதனுடைய ரோமார்ஜினா வண்டுகளுடைய ஆவலி. அலீனாம், வண்டுகள் கீழே இருந்து என்ன பண்ணுது, நாபீநாளீக மூலாது பண்ணிட்டு அதிக பரிமளோன் முகி இல்லையா, அதிக பரிமளோன் மோகிதானாமலீனாம், அது மாலா நீலேவ யாந்தி, அது மாலை மாதிரி இருக்கு. ஒரு மாலையை நாம வரிசையா பூவை தொடுக்கிறோம், அது என்னது பூக்களுடைய ஆவலி தானே இல்லையா, அது வரிசையா இருக்கு. மாலா நீலேவ யாந்தி ஸ்புரதி, அது எப்படி ஸ்புரிக்கிறது பார்க்கறதுக்கா, ருச்சிமதி பக்திர பத்மோன்முகியா, போரும் நமக்கு சாட்ட வரைக்கும் போரும்னு சொல்லிட்டு கீழே இருந்து மேல நோக்கி வருது இல்லையா. வந்து என்ன பண்றது அப்படின்னாக்கா மத்திய பாகஸ்ய விஷ்ணோஹோ சொல்லிட்டு தச்சித்தா சித்து ததா மாம் விரம்சித்து சிரத முச்சிதாம் சாதயந்தி. என்ன சொல்றாரு பாருங்க இந்த ஸ்லோகத்தின் மூலமாக, பெருமானுடைய அந்த நாபி என்ற தாமரை அடியிலிருந்து வரக்கூடிய அந்த குந்த வாசனைன்னு பேர். அதுக்கு அந்த வாசனைக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா குந்த வாசனை சொல்லக்கூடிய ஒரு விதமான மகரந்தம். அந்த வாசனையால அதுக்கு என்ன ஏற்படுறது, மயக்கமானது ஏற்படுறது வண்டுகளுக்கு. அது மயங்கி நீலமிர மலையென மேல போறது இல்லையா, மேல போயிட்டே இருக்குது. பெரிய மலை போல இருக்கு எம்பெருமானுடைய சரீரம் நினைச்சுட்டு. ஏன்னா எம்பெருமானுடைய நிறம் வந்து நீல நிறம் தானே இருக்கும், இது நீல நிற மலை இருக்குன்னு சொல்லிட்டு வண்டுகள் என்ன பண்றது, நாபி கமலத்துல இருந்து அப்படியே மேல ஏறிண்டே போறது. அப்படி ஏறக்கூடிய அதனுடைய வரிசை இல்லையா, அது எங்க போறது, முகமாகிய தாமரையை தாவி பிடிக்கணும்னு போறது. அப்படி முயலுகின்ற அந்த அழகிய ரோம வரிசை இருக்கு இல்லையா, எம்பெருமானுடைய விஷ்ணுனுடைய ரோம வரிசை, அது எம்பெருமானுடைய அந்த நாபி கமலத்திலிருந்து இடைப்பகுதியிலிருந்து மார்பகத்துக்குள்ள அழகிய ஒரு என்ன சொல்ல, இன்னும் எம்பெருமானுக்கு அழகை கூட்டும் விதமாக இருக்கான் அந்த ரோமராஜின்னு சொல்லக்கூடிய மயிர் வரிசை. அப்படிப்பட்ட அந்த வரிசையானது
நமக்கு என்ன ஏற்படுத்தட்டும்? செல்வ செழிப்புகளை ஏற்படுத்தட்டும் அப்படிங்கிறதாக. அது அப்படி எம்பெருமானுடைய அந்த வரிசையை நாம வணங்கினாக்கா நம்முடைய செல்வ செழிப்பு அப்படிங்கிறது விரிவடைஞ்சுட்டே போகுமா. அது நம்மளுடைய மனசை விட்டு அகலவே அகலாது. அதான் சித்தஸ்ததாமாம் விரம்சீது சிரத முச்சிகதாம். அது நம் மனசை விட்டு விலகவே விலகாதான். எப்போ நம்ம மனசுல அதை நம்ம அப்படி பார்த்தோமே அந்த காட்சி அப்படிங்கிறது எப்பவுமே நம் நினைவுல இருந்துட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த ரோமரார்ஜி நாபி கமலத்திலிருந்து மார்பகம் பர்யந்தம் இருக்கக்கூடிய அந்த மயிர்களுடைய வரிசை அது எப்படி இருக்கு? அலீனாம் வண்டுகளுடைய வரிசை மாதிரி இருக்கான். சரி, ஏன் சுவாமி அங்க வண்டு மாதிரி இருக்குதுனாக்கா, கீழே நாபில அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய அந்த பத்மத்திலிருந்து எம்பெருமானுடைய முகம்னு சொல்லக்கூடிய ஊர்த முகமாக அந்த வண்டுகள். ஏன்னா எம்பெருமானுடைய மலையே நீல நிறமா இருக்கு. அது ஒரு மலைன்னு நினைச்சிட்டு மேல ஏறுறது. ஏன்னா அவ்வளவு வாசனை தாங்க முடியல, மகரந்தம் மது, அதனால அதுல அதுக்கு ஒரு மாதிரியான மயக்கம் ஏற்படுறது. அதனால கீழே இருந்து மேலே ஏறுறதா அது அது ரோமராஜின்னு சொல்லக்கூடிய அந்த வரிசை. அது நமக்கு சகல விதமான நன்மைகளையும் தரட்டும் அப்படிங்கிறதாக சொல்றார். நாபீநாலீக மூலாத் அதிக பரிமளோன் மோகிதானாமலீனாம் மாலா நீரேவயாந்தி ஸ்புரதி ருச்சிமதி வக்திரபக்மோன்முகீயா ரம்யா சாரோமராஜிர் மகித ருச்சிகரி மத்தியபாகஸ்ய விஷ்ணோः சித்தஸ்தாமா விரம்சீதே சிரதமுச்சிதாம் சிரதரமுச்சிதாம் சாதயந்தி ஸ்ரியம் நஹா. நஹா நமக்கு ஸ்ரியம் சாதயந்தி. எது? நம் மனதை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த ரோமராஜி. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எம்பெருமான் இந்த ஸ்லோகத்தின் மூலம் எதை வர்ணிக்கிறார்? அந்த நாபிலிருந்து மார்பகம் பர்யந்தம் இடையில இருக்கக்கூடிய அந்த ரோமராஜி அது நமக்கு சகல விதமான ஸ்ரேயஸுகளையும் செல்வ செழிப்புகளையும் அதை நினைச்சா போறோம், அது உண்டு பண்ணும் அப்படிங்கிறதாக இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 27. இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது 28வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. சம்ஸ்தீர்ணம் கௌஸ்துபபாம்சு பிரசரகிசலயஹ முக்த முக்தாபலாட்யம் ஸ்ரீவத்சோல்லாசி புல்ல பிரதிநவவன மாலாங்கி ராஜத் புஜாந்தம் பக்ஷஸ்ரீ விருக்ஷகாந்தம் மதுகரணிகர ஷ்யாமலம் ஷார்ங்கபாணே சம்சாராத்வ ஸ்ரமார்த்தைஹ உபவனமிவ யத் சேவிதம் தத் பிரபத்யே. இது 28வது ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இப்ப எம்பெருமானுடைய மார்பகத்துக்கு வந்தாச்சு. எப்படி வந்தோம்? மேலே ஏறி எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து ரோமராஜிகின்னு சொல்லக்கூடிய அந்த வரிசையை தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே மேலே ஏறி வரும். அப்படி மேலே ஏறி வரும் பொழுது இப்ப முதல்ல கௌஸ்துபம்னு சொல்லக்கூடிய ஒரு மணி, ஒரு ஆபரண விசேஷம், அது எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கு, மார்பகத்துல இருக்கு. அது எப்படி இருக்கு? காந்தி வீசக்கூடியதா இருக்கு இல்லையா? காந்தினா ஒளி, பிரகாசிக்க கூடியதா இருக்கு. அந்த ஒளி எம்பெருமானுடைய அந்த மார்பகம் முழுக்க பரவி இருக்கு இல்லையா? எம்பெருமானுடைய மார்பகம் முழுக்க பரவி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த எது? கௌஸ்துபம். அது எங்க இருக்கு? ஸ்ரீவத்சோல்லாசி. அது மாத்திரமில்ல, ஒரு மத்ஸ்யம் இருக்கு. மச்சம்னு தெரியலையா? மச்சம். மச்சம் என்னது அப்படின்னாக்கா கருப்பா டாட் இருக்கும் பாருங்க, ஸ்ரீவத்சம்னு பேரு. அது எங்க இருக்கு? எம்பெருமானுடைய திருமார்பல இருக்கு. எம்பெருமானுடைய திருமார்பல இருக்கு. கௌஸ்துபம்ன்ற மணியம் இருக்கு. அந்த ஸ்ரீவத்சம் அப்படிங்கிறதும் அப்படி ஜொலிக்கிறது. எங்க? பக்ஷஸ்ரீ விருக்ஷகாந்தம் மதுகர நிகர ஷியாமலம் ஷார்ங்கபாணேஹே. ஷார்ங்கபாணிஹி யாரு? மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுனுடைய திருமார்பகத்துல என்னென்ன இருக்கு? கௌஸ்துபம் சொல்லக்கூடிய அப்படியே முத்து மணிகளால் அப்படியே நிரம்பி இருக்கு. மேலும் அங்க யார் இருக்கா? லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு அந்த மார்பகம்.
இல்லையா? அது மாத்திரம் இல்ல, ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத்ஸ்யம், அந்த மச்சமும் அங்க இருக்கு. அது இது மூணும் சேர்ந்து அழகுக்கு அழகு மேல சேர்க்கிறது. இந்த தேன் வண்டு கூட்டம் போல நீல நிறமாகி இருப்பதுமான இப்போ எம்பெருமானுடைய திருமேனி நீல நிறமா இருக்கு. அதுல ஒரு தேன் வண்டு இல்லையா, தேனி கருப்பா உட்கார்ந்து இருக்கு. அதுதான் அந்த என்ன சொல்றது, மச்சம் இல்லையா, அது இருக்கு எம்பெருமானுடைய திருமார்பகத்துல அது இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட அந்த மத்சமானது தேன் வண்டு மாதிரி இருக்கான். அப்படியே கூட்டமா இருந்ததுன்னா தேன் வண்டுகள் எப்படி இருக்கும், அவ்வளவு பெருசு. அப்பேற்பட்ட ஒரு மச்சமானது எம்பெருமானுடைய நீல நிறமா இருக்கக்கூடிய அவர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அப்பேற்பட்ட சாரங்கபாணி. அவர் சாரங்கபாணி என்ன யாரு, மகாவிஷ்ணு. அவருடைய மார்பை சம்சாரம் என்ற பெருவழியில கலைந்தவர் இருக்கா இல்லையா, அது ஒரு பூங்கா மாதிரியே இருக்கான் இல்லையா. ஒரு பூங்கா இல்லையா, ஒரு பார்க்குக்கு நாம போறோம், எதுக்காக போறோம் எனக்கா, ஒரு சில விஷயங்களை நம்ம ரம்யமா பார்த்து ரசிக்கணும். அதற்காக நாம் என்ன பண்றோம், இந்த பூங்கானாலே அழகு. அப்படி பூங்கா மாதிரி ஒளி வீசக்கூடியது என்னென்னலாம் இருக்கு பாருங்களேன். ஒரு பூக்கள் நிரம்பி இருக்கு, அந்த பூக்கள்ல தேனீக்கள்லாம் வந்து மகரந்தத்தை சேகரிச்சுட்டு தேனீக்கள் கூட்டன்றது அவருடைய அந்த மச்சம், அது அவருடைய மார்பகத்துல காணப்படுறது. மகாலட்சுமி இருக்கா, கௌஸ்துபம் சொல்லக்கூடிய அந்த மணி இருக்கு. அந்த மணியில அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குனாக்கா பச்சை நிறமா இருக்கு, பச்சை நிறமா இருக்கு அந்த மணியில. அது என்னன்னாக்கா, ஒரு இப்போ நம்ம பார்க்குக்கு போறோம், கார்டனுக்கு, அங்க என்ன பார்ப்போம், நம்ம பச்சை பசேல்னு நிறைய செடிகள் பார்ப்போம். அந்த செடிகள்ல நிறைய மலர்களை பார்ப்போம். அந்த மலர்கள் எங்கன்னா ஒரு இடத்துல அதுல இருந்து மகரந்தத்தை சேகரித்து தேனி ஒரு கூடு கட்டி இருந்ததுன்னா கருப்பா அதுவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆகாரத்துல சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் அவருடைய மார்பகம் ஒரு பூங்காவாக காட்சி பெறுகிறது. அப்பேற்பட்ட மார்பை நான் சரணடைந்தேன் அப்படிங்கிற எம்பெருமானுடைய திருமார்பகம். ஏன் அங்க சரணடைகிறேன் அப்படின்றார்னா, அங்க என்ன ஒரு விசேஷம்னாக்கா மகாலட்சுமியும் இருக்காங்க. ஸ்ரீவத்சோல்லாசி புல்ல பிரதினவ வனமால், வனம்னா காடு, அது புதியதான காடு இல்லையா, பூங்கான்னு அர்த்தம். அங்க ராஜத் புஜாந்தரம், மேலும் வக்ஷஹா ஸ்ரீ விருக்ஷகாந்தம். அங்க பாருங்க எப்பேற்பட்ட மரம் இருக்கு அந்த வனத்துலனாக்கா, ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய இல்லையா அந்த கல்பக விருட்சம் சொல்லுவா பாருங்க, அந்த கல்பக விருட்சமே அங்கதான் இருக்கு. யாரு, மகாலட்சுமி தாயார் இருக்கா. அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயார் மாத்திரம் இல்ல, அந்த வனங்கள்ல இருந்து மரங்கள்ல இருந்து அங்க பூக்கக்கூடிய பூக்கள்ல இருந்து மகரந்தத்தெல்லாம் சேகரிச்சு தேனீக்கள் ஒரு கூடு கட்டி இருக்கு. அந்த கூடு தான் எம்பெருமானுடைய ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய அந்த மச்சம், அதுவும் காணப்படுறது. கௌஸ்துபம்னு சொல்லக்கூடிய இந்த பலவிதமான கற்கள்ல ஒளி வீச, அது வந்து பூக்களா ஜொலிக்கிறது, நானா வர்ணத்துல பூக்களா ஜொலிக்கக்கூடிய கௌஸ்துபம். அது மாத்திரமில்ல, ஒரு பச்சை நிறத்துல அந்த அதுல ஒரு கல் இருக்கு, அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு விருட்சம் போல இருக்கு. அது மாத்திரமில்ல, அந்த விருட்சத்திலேயே சிறந்ததான ஒரு விருட்சம் கல்பக விருட்சம் சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயார் அங்க வாசம் செய்யறார். வக்ஷஸ்ரீ விருக்ஷகாந்தம். அதுல மதுகர நிகர சியாமலம் சார்கபானே சம்சாராது சம்சாராத்ப சிரமாதைஹி உபவனமிவ யத் சேவிதம் தத் பிரபத்யே. ஒரு வனம் போல காட்சி அளிக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த திருமார்பகத்தை நான் சரணடைகின்றேன். தத் பிரபத்யே, பிரபத்தி பண்றார். எந்த இடத்துல பிரபத்தி பண்றார், மகாலட்சுமி தாயார், கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம் சொல்லக்கூடிய மச்சம், இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமானுடைய வனமாக பூங்காவாக திகழக்கூடிய அந்த மார்பகத்தை என்னால பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அதனால அந்த இடத்திலேயே நான் என்ன பண்றேன், சரணடைகின்றேன். பிரபத்தியே அப்படிங்கிற மாதிரி சொல்ற இல்லையா. கௌஸ்துபமணியினுடைய காந்தி ஒளி முத்து மாலைகள்லாம் நிரம்பி இருக்கு, லக்ஷ்மி வாசம் பண்றா, அதனால மகிழ்ச்சி ஏற்படுறது, நிறைய மாலைகள் பூத்து குலுங்கிறது அவருடைய மார்பகத்துல. ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய அழகான மச்சமானது காணப்படுறது, தேன் வண்டு கூட்டம் போல தெரியறது. அது
இப்படி நீல நிறமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த சாரங்கபாணனுடைய மார்பை நாம் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அது ஒரு பூங்காவாக இருக்கு அப்படிங்கிறதாக எண்ணி அதுல நான் ஓய்வு எடுக்கணும். இப்ப பொதுவா நம்ம பார்க்குக்கு எதுக்கு போவோம்? ஓய்வு எடுக்க போவோம். களைப்பா இருக்கும், மனசுக்கு ஏதோ ஒரு அமைதி வேணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பூங்காவுக்கு போக மாட்டோமா? அப்படி இங்க எம்பெருமானுடைய அந்த மார்பகமே பூங்கா மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட பூங்காவில் நான் ஓய்வு பெற விரும்பி அந்த மார்பகத்தை சரணடைந்தேன். தத் எத் சேவிதம் தத் பிரபத்யே அப்படிங்கிற மாதிரி இந்த 28வது ஸ்லோகம். திருமார்பகம் எப்படி இருக்கு? அப்பேற்பட்ட மார்பகத்தில் நான் சரணடைகின்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடுத்தது ஸ்லோகம் நம்பர் 29. காந்தம் பக்ஷோ நிதாந்தம் விதததிவ கலம் காளிமா காலசத்ரோ இந்தோர்பிம்பம் யதாங்கோ மதுபைவ தரோர் மஞ்சரீம் ராஜதேயः ஸ்ரீமான் நித்யம் விதேயாத் விரளவிலிதः கௌஸ்துபஸ்ரீ பிரதானைः ஸ்ரீவத்ஸ ஸ்ரீபதே சஹ ஸ்ரீயைவ தயிதோ வத்ஸ உச்சை ஸ்ரீயம் நஹ காந்தம் பக்ஷோ நிதாந்தம் விதததிவகலம் காளிமா காலசத்ரோः இந்தோர்பிம்பம் யதாங்கோ மதுபைவ தரோர் மஞ்சரி ராஜதேயः ஸ்ரீமான் நித்யம் விதேயாத் அவிரளவிலிதः கௌஸ்துபஸ்ரீ பிரதானைः ஸ்ரீவத்ஸ ஸ்ரீபதே சஹ ஸ்ரீயைவ தயிதோ வத்ஸ உச்சை ஸ்ரீயம் நஹ. நஹா நமக்கு, ஸ்ரீயம் நன்மைகளை, உச்சைஹி இல்லையா, வத்ஸ தயிதா இவ எப்படி ஒரு பசுமாடு தன் கன்றுவனிடத்துல வாத்சல்யம்னு சொல்லக்கூடிய அந்த தயையை உச்சைகி உயர்ந்ததான ஒரு அந்த வாத்சல்யத்தை தருமோ, அதை போல நமக்கு அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு தரட்டும், மேன்மைகளை தரட்டும். எது? அந்த ஸ்ரீவத்ஸா ஸ்ரீபதே, ஸ்ரீபதேஹே ஸ்ரீவத்ஸா, அந்த ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மச்சம் அது யாருடையது? ஸ்ரீபதேஹே. ஸ்ரீபதிஹி, ஸ்ரீபதி யாரு? மகாலட்சுமியினுடைய கணவனாக விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய மகாவிஷ்ணுனுடைய அந்த ஸ்ரீவத்ஸா ஸ்ரீயைவ தயிதா. எப்படி எப்படி ஒரு பசு தன் கன்றுக்கு அபரிமிதமான வாத்சல்யத்தை தருமோ. இப்போ நம்ம பொதுவா கோவிலுக்கு போனா அதனாலதான் தாயார முதல்ல சேவிக்கணுங்கிறான். கோவிலுக்கு போனா முதல்ல தாயார சேவிச்சுட்டு தாயாருடைய கட்டாட்சத்தை வாங்கிட்டு தான் நம்ம எம்பெருமான இடத்துல போய் பிரார்த்திக்கணும். அப்பதான் முழுமையான கருணை எல்லாமே தயை அப்படிங்கிறது தாயார் மூலமா நமக்கு பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, இப்ப பாருங்க, அப்படி தாயார் வாசம் பண்ணக்கூடிய காந்தே பக்ஷே நிதாந்தம் விதததிவத்கலம் காளினா காலசத்ருஹோ. ஓ என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, காலகாலமான பரமேஸ்வரன் அவருடைய இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம் பாருங்க, கழுத்தை ஆழகால கருமை நிறமா இருந்ததுன்னு சொல்லுவா இல்லையா. ஆழகால விஷத்தை சாப்பிட்டதுனால அவருடைய அந்த தொண்டை பிரதேசம் இருக்கு இல்லையா, அது கருமை நிறமா அழகா செய்தது இல்ல. யாருடையது? பரமேஸ்வரனுடைய தொண்டை கழுத்து இருக்கு இல்லையா, அதனாலதான் அவருக்கு நீலகண்டகான்னு பேர். அப்படி காலகாலமான பரமேஸ்வரன் கழுத்த இந்த ஆழகாலம்னு சொல்லக்கூடிய விஷயமானது கருமை பண்ணித்து. ஏன்னா அவர் விஷத்தை உண்டார், அந்த இடம் கருப்பா எடுத்து அது எப்படி இருந்தது பிற்காலத்து, அதுவே பரமேஸ்வரனுக்கு அழகான ஒரு நிலையை செய்தது. அந்த மாதிரி சந்திர பிம்பத்தை கலங்கமும், சந்திரன் இருக்கு அதுல கலங்கம் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மரத்தின் பூங்கொத்தை தேன் வண்டு போலவும், ஒரு மரத்தினுடைய பூங்கொத்துல தேன் வண்டு என்ன இருக்கும்? இருக்கும். பச்சை பசேல் இருந்ததுனாக்கா ஒரு தேன் கொடுத்ததுனாக்கா கருப்பா இருக்கும் இல்லையா, அங்க அந்த பச்சை நிறமானது காணப்படாது. அது போலவும் வண்ணம் விளங்கக்கூடிய ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய அந்த மத்சமானது எம்பெருமானுடைய மார்பகத்துல இருந்தாலும், ஏன்னா அது கருமை நிறமா இருக்கே இல்ல, இருந்தாலும் அது எப்படி இருக்கு? நீலகண்டனுக்கு எப்படி அது அழகை சேர்த்ததோ, சந்திரனுக்கு அதில் இருக்கக்கூடிய கலங்கம் எவ்வாறு அழகை சேர்த்ததோ, அதே மாதிரி மரத்தினுடைய பூங்கத்தை தேன் வண்டு போல எப்படி வந்து அதனுடைய அந்த தேனீக்கள் கூட்டம் கட்டி
அந்த நிறத்தை போக்குமோ? இந்த மாதிரி அழகுக்கு அழகு சேர்க்கிற வண்ணம் இங்க ஸ்ரீவத்சனும் சொல்லக்கூடிய அந்த மச்சமானது எம்பெருமானுடைய திருமார்பகத்துல இருக்கு. அதனால அங்க வந்து என்ன ஆல, அந்த கருமை நிறத்தினால அவருடைய நீல வண்ணமானது கெட்டு போல, இன்னும் அழகுக்கு அழகு சேர்த்தா மாதிரி கருப்பா அழகா நல்ல வட்டமா இருக்கு அந்த ஸ்ரீவத்சனம் சொல்லக்கூடிய மச்சம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மச்சமானது நமக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பையும் உண்டாக்கட்டும். ஏன் அப்படின்னாக்கா அந்த மச்சன்றது மகாலட்சுமி தாயாருடைய செல்ல பிள்ளையா இல்லையா? அதனால மகாலட்சுமி தாயாரனுடைய செல்ல பிள்ளை என்று அழைக்கக்கூடிய அந்த மச்சம் எங்க இருக்கு? எம்பெருமானுடைய திருமார்பகத்துல இருக்கு. சரி, கருப்பா இருக்கே, அதனால ஏதாவது களங்கம் இருக்கானா? கிடையாது. எப்படி நீலகண்டனுடைய கழுத்துல, பரமேஸ்வருடைய கழுத்துல அந்த ஆழகால விஷயத்தினால ஒரு கருமை நிறம் இருந்தாலும் நீல நிறம் இருந்தாலும் அது அழகாக காணப்பட்டதோ, நிலாவில் களங்கங்கள் இருந்தாலும் அந்த நிலா எப்படி பிரகாசமாக ஜொலிக்கிறதோ, ஒரு மரத்துல பூஞ்சோலையில தேன் கூடுகள் கட்டப்பட்டிருந்தா கூட அது அழகாக காணப்படுறதோ, அதே போல மகாலட்சுமி தாயாருடைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவத்சமானது எம்பெருமானுடைய திருமார்பகத்துல அழகா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவத்சம் நமக்கு சகலவிதமான செல்வ செழிப்பையும் நல்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்ற. காந்தம் பக்ஷோ நிதாந்தம் விததிவ கலம் காலிமா காலசத்ரோஹ இந்தோர் பிம்பம் யதாங்கோ மது மதுபைவதரோர் மஞ்சரீம் ராஜதேயः ஸ்ரீமான் நித்யம் விதேயாத் அவிரளதிமிலதः கௌஸ்துப ஸ்ரீ பிரதானைः ஸ்ரீவத்ஸ ஸ்ரீபதேः சஸ்ரீயைவ தயிதோ வத்ஸ உச்சைः ஸ்ரீயம் நஹ உச்சைः ஸ்ரீயம் நஹ. அபரிமிதமான அந்த செல்வ வளங்களை நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறதாக இன்றைய தினம் நாபிக்கமலத்திலிருந்து நேர அந்த ரோமார்ஜின்னு சொல்லக்கூடிய மயில்களுடைய வரிசை அது வண்டு போல இருக்கு. அந்த ரோமார்ஜிகி நம்மை காக்கட்டும். மேலும் எம்பெருமானுடைய மார்பகத்துல விளங்கக்கூடிய 3 விதமான விஷயங்கள் இருக்குங்கிறத காண்பிக்கிறார். என்னென்ன? மகாலட்சுமி தாயார், கௌஸ்துபன் சொல்லக்கூடிய மணி, அப்புறம் ஸ்ரீவத்சம் சொல்லக்கூடிய மத்சம். அதுல மத்சம் நமக்கு சகல விதமான நன்மைகளையும் தரட்டும் அப்படிங்கிறதாக எம்பெருமானுடைய திருமார்பக பிரதேசத்துல இப்ப எம்பெருமான் இந்த விஷ்ணு பாதாதிகே சாந்தத்துல அழகா வர்ணிச்சுட்டே வரார். அந்த ரீதியில இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிடும். ஸ்லோகம் நம்பர் 27, 28 மற்றும் 29. இந்த 3 ஸ்லோகம் அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம். சோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுது. தாசன் தன்யவாதாக.